எதனால இப்ராஹிம் நபி தன்னோட வீட்டுக்கு வந்த விருந்தாளிய சாப்பிட வேணான்னு சொன்னாங்க? ஷாக்கா இருக்குல்ல? என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த உலகத்துல லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான். அதுல ஒவ்வொரு தொழுகையிலுமே ஸலவாத் மூலமா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள நம்ம நினைவு கூர்வோம். அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்த யாரையுமே உபசரிக்காம இருந்தது கிடையாது. எல்லாருக்குமே விருந்தளிப்பாங்க. ஒரு நாள் இப்ராஹிம் நபி வீட்டுக்கு ஒரு முதியவர் வராங்க. அந்த முதியவருக்கும் பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சு சாப்பிட வைக்கிறாங்க. அந்த முதியவரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த முதியவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வோட பெயரை சொல்லல. அதாவது பிஸ்மில்லா சொல்லல. அத பார்த்து இப்ராஹிம் நபி, ஏன் நீங்க அல்லாஹ்வோட பெயரை நினைவு கூறலன்னு கேக்குறாங்க. நான் 70 வருஷமா அக்னிய வழிபடுறேன். நான் அல்லான்னு எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் இப்ராஹிம் நபி ரொம்பவே வேதனைப்பட்டு அந்த முதியவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ராஹிம் நபிட்ட அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே, நான் அவனுக்கு 70 வருஷமா சாப்பிட உணவும் ஆரோக்கியமும் கொடுத்தேன். அவனுக்கு ஒரு நேர உணவு கொடுக்க உன்னால தாங்க முடியலையா? அத கேட்டதும் இப்ராஹிம் நபி ரொம்பவே அழுது அந்த முதியோரை தேடி ஓடுனாங்க. எப்படியோ அந்த முதியோரை தேடி அவங்கள தன்னோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த முதியவர் இப்ராஹிம் நபிட்ட, "முன்னாடி என்ன போன்னு சொல்லிட்ட, இப்ப எதுக்கு மறுபடியும் கூப்பிட்ட?" அப்படின்னு கேட்க, இப்ராஹிம் நபி அழுதுட்டே சொன்னாங்க, "என்னோட இறைவன், நீ அவனை வணங்காம இருந்தும் உனக்கு 70 வருஷம் முழுசா உன் மேல பொறுமையா இருந்து உணவு வழங்கியிருக்கான். ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட முடியல." இந்த கருணைய பார்த்து உணர்ச்சி அடைந்த முதியவர், இவ்வளவு கருணை கொண்ட இறைவன நான் விட்டுவிட விரும்பலன்னு சொல்லி, அதே இடத்துல அல்லாஹ்வ ஈமான் கொண்டு அவங்க முஸ்லீமா மாறிட்டாங்க. அல்லாஹு அக்பர்! 70 வருஷம் கழிச்சு அந்த முதியவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்த குடுத்துருக்கான். உண்மையாவேங்க அல்லாஹ்வுடைய மனசு ரொம்பவே பெருசு. இதுக்கேத்த மாதிரி அஸ்மாஉல் ஹுஸ்னாலயுமே அவனுடைய பெயரு அல் வாசிஅவுன்னு இருக்க தானே செய்யுது. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.